நீங்க எங்க அக்காக்கு வாழ்த்து சொல்லுவீங்க இல்ல ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பீங்கன்னு நான் சொன்னல. நீங்க காலையில எனக்கும் இந்த நாளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லன்னு சொல்லும்போது கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பீங்கன்னு சொன்னேன். நான் சொன்னது தானே மாமா நடந்திருக்கு. அப்ப பந்தயத்துல ஜெயிச்சது நான் தானே. அக்காக்கு பரிசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காலத்துக்கும் மறக்க முடியாத மாதிரி இப்படி ஒரு பரிசு கொடுத்து அசத்திட்டீங்களே மாமா. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. அப்படியே புரியாத மாதிரி நடிக்காதீங்க. இப்பதான் ஆசிரமத்துல இருந்து போன் பண்ணாங்க. ஆசிரமத்துல இருந்து அக்காக்கு போன் பண்ணி இங்க ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு 3 வேளை உணவுக்கும் சேது சார் தான் ஸ்பான்சர் பண்ணிருக்காரு. அதுக்காக எங்க ஆசிரமத்து குழந்தைங்க இரவு சாப்பிடறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணி வாழ்த்து பாடல் பாடி விஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லி இப்பதான் பாட்டு பாடி விஷ் பண்ணாங்க. அக்கா எவ்வளவு எமோஷனலா ஃபீல் பண்ணா தெரியுமா மாமா? இது வேற யாரு? ஹலோ சொல்லுங்க. நான் ஆதரவற்ற குழந்தைகள் ஆசிரமத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நாளைக்கு உங்க மனைவி தமிழ்ச்செல்வியோட பிறந்தநாள் வருது. போன வருஷம் எங்க ஆசிரமத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் 3 வேளை சாப்பாட்டுக்கான உணவை ஸ்பான்சர் பண்ணீங்க. அதான் நாளைக்கு மேடத்தோட பிறந்தநாள் வருது இல்ல, குழந்தைங்களோட சாப்பாட்டுக்கு எதுவும் ஸ்பான்சர் பண்ண முடியுமான்னு கேட்கலாம் தான் போன் பண்ணேன் சார். இல்லைங்க, எனக்கு விருப்பம் இல்லைங்க. இந்த வருஷம் ஸ்பான்சர்லாம் நான் ஒண்ணும் பண்ணலீங்க. சார் நாளைக்கு எங்களுக்கு யாருமே ஸ்பான்சர் கிடைக்கல சார். ஊருக்கு போய் எங்க அப்பா கூட இருந்து விவசாயத்தை பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்க, நான் ஊருக்கு போறேன் மாமா. திடீர்னு நீ ஊருக்கு போறேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? என்ன இதுல காரணம் என்ன இருக்கு? அவ போஸ் கூட வாழ முடியாது, வெட்டி விடுங்கன்னு சொன்னா. அவ பேச்சு கேட்டு வெட்டி விட்டீங்க. இப்ப போஸுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ண போறீங்க. நாளை பின்ன அந்த புள்ள கல்யாணம் ஆகி இந்த வீட்டுல வந்து இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்னு இவ கேக்குறா.